அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 18/5/2025 முதல் ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஆகச்சிறந்த பலன்களை வழங்கப் போகிறார்கள். என்னென்ன நற்பலன்கள் கொடுக்கும், என்னென்ன கெடுபலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன உண்டு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசா பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? ராகு பகவான் முதல் 6 மாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்திலும், பின் 8 மாதங்கள் ராகு பகவானுடைய சொந்த நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் 8 மாதங்கள் பயணம் செய்கிறார். பின்பு 4 மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் ராகு பகவான். கேது பகவான் முதல் 2 மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரத்திலும், பின் 8 மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரத்திலும், பின் 8 மாதங்கள் கேது பகவானின் சுய நட்சத்திரமாகிய மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார்கள். ஒரு விஷயம் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில 90%, 97% வாழ்க்கை ஃபுல்லாவே முடிவு பண்றது நீங்க எப்படி இருக்கணும், உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளை எப்படி கொடுக்கணும், அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். மீதி 10% அதுக்கும் கம்மி தான். இந்த 10% மட்டும்தான் கோச்சார கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த கோச்சார கிரக பயிற்சியால் பெருசாக மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனாலும் பலன்கள் உண்டு, பெரிய அளவு கிடையாது. தசை நடத்தும் கிரகத்தின் அனுமதி வேணும். அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும். அதனால தயவு செய்து தசை நடத்தும் கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை நீங்கள் அதன் அதிதேவதை வணங்குதல் மிக மிக முக்கியம். அதனால ராகு கேதுனாலே ஒரு பயம், அதுக்காக தான் சொல்ல வரேன். ஒரு ஜெர்க்கு, அதெல்லாம் உண்மையே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஏன்னா கோச்சார பலன் 10% மட்டும்தான், அதுக்கும் கம்மி தான். ராகுவோட நன்மையான காரங்கள் என்ன தெரியுமா? நன்மையான விஷயங்களை ஏகப்பட்டதான் செஞ்சிடும். சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் யோகமாக இருந்து விடும் பட்சத்தில் ராகு யோகமா செஞ்சிடும். நன்மையான காரகம் அப்படின்னா 1 10 மடங்கு ஆக்குறது இல்லை, 10 லட்சம் மடங்கு ஆக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவரால் தான் முடியும். ஏகபோக வாழ்க்கையை, சுகபோக வாழ்க்கையை கொடுத்துரும். அது சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு கும்மாளம், கூத்தடித்தல் இதெல்லாம் கொடுத்துரும். அப்பேற்பட்ட ஒரு சுபமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ராகுக்கு உண்டு. அப்படியே எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அப்படியே நழுவி வெளியே வந்துடுவீங்க. அந்த சமயோஜித புத்தியை கொடுத்துரும். கேதுவின் நன்மையான காரணங்கள் எடுத்தோம்னா முதல்ல ஆன்மீகம், தெய்வ பக்தி, சுயநலம் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஷயம். தியானம், அளவிட முடியாத அளவுக்கு அந்த தியானத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தல், இது எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. பற்றற்ற தன்மை, பொருள் பற்றற்ற தன்மை, தெய்வீக நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஆன்மீகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பிரயாணம், பக்தி மார்க்க பயணங்கள், சேது குளியல், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கேது அப்படின்னாலே இதெல்லாம் வந்துடும். ஆகையால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா தசை நடத்தும் கிரகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் நன்மையாக இருந்துச்சுன்னா நற்பலன்கள் நடக்கும், கெட்டு போய் தசை நடத்தினா கெடுபலன்கள் நடக்கும். அதனால தான் அதன் அதிதேவதை வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார், அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அதையும் சொல்லியிருக்கேன். போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழ் நெஞ்சங்களே, எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குகிறீர்கள் நான் நம்புகிறேன்.
அவ்வாறு நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இப்ப சொல்ல போற பலன்கள் மட்டும்தான் இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ விஷயத்துக்கு போயிடுவோமா? இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நற்பலன்கள் கொடுப்பார்கள் அப்படின்னா பாருங்க. அதாவது ஞாபக மறதி இனிமேல் இருக்காது. உங்களுக்கு ஞாபக மறதி இனிமேல் இருக்காது. வாசனை திரவியங்கள் மற்றும் பூக்கள் மற்றும் அலங்கார பொருட்கள், வீட்டில் அலங்கார பொருட்கள் இவை மேலே வந்து ஆர்வம் வந்து அதிகரிக்கும். சென்ட்டு, வாசனை பூக்கள், இந்த இனிப்பு சாப்பாடு இது எல்லாம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதலை கொடுக்கும். அது வேற்று மதம், மொழி, இனம் அதுவாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு காதலை கொடுக்கும். மன கிளர்ச்சி ஊட்டும் வகையில் ஆகச்சிறந்த ஆண் நட்பு, ஆகச்சிறந்த பெண் நட்பு உங்களுக்கு கிடைக்க வைக்கும். அங்க வனப்பு, அங்க லட்சணம் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க இடம் எப்படாமாங்க அந்த மாதிரி வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு ஆகச்சிறந்த வெகுஜன தொடர்பு உண்டாகும், மக்கள் தொடர்பு. அதனால் பாராட்டு புகழ் நிச்சயம் ஏற்படும். அதே மாதிரி திருமண தடைகள் இருப்பின் உடைபடும். பாருங்க, ராகு இதெல்லாம் கொடுக்குமான்னு என்கிட்ட கேட்காதீங்க. கேது தசை நடத்தி எவ்வளோ பேருக்கு திருமணம் ஆயிருக்கு, கேதுல மட்டும்தான் ஏகப்பட்ட பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி ராகுலையும் அது மாதிரி நடக்கும். ஒரு சில பேர் இந்த பொருத்தம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ராகு வந்தால் கேது வந்தால் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கே பயம், அதனால் கொடுக்க மாட்டாங்க. பார்க்கணும் அதனுடைய பலம் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? திருமண தடைகள் இருப்பின் திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தசை நடத்தும் கிரகம் நல்லதாக இருந்தால் போதும், இல்லைன்னா அதன் அதிதேவதை வணங்கினா போதும். பால், நெய், இனிப்பு பதார்த்தத்தின் மேல் ஆர்வம் அதிகரிக்கும். 7ஆம் இடங்க, அப்போ அது அதிகரிக்க தானே செய்யும். சுபத்துவமாக அவங்க தசை நடத்துகிற கிரகம் இருந்துச்சுன்னா ராகு அந்த இடத்துல வரும்போது இதெல்லாம் கொடுக்கும். நினைத்தபடி வெளிநாட்டில் வாழும் ஆசைகள் நிறைவேறும். சிறுநீரகம், மர்ம உறுப்புகளில் இருந்த நோய்கள் பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் அகலும். ஏன்னா ராகு தாத்தா, நீ யாரை தாத்தான்னு கூட்டாலும் சரி, அப்பாவோட தாத்தான்னு சரி, தாத்தாக்கள் ராகு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ போய் பக்கத்தில் உட்காந்தானே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஏய் இதை பிச்சு சாப்பிட்ற, என்னடா சும்மா பொழுதுக்கு புலம்பிட்டு இருக்கேன், அதாயிடுச்சு எனக்கு எதாயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் உங்களுக்கு நோய்கள் அகலும். பகைவர்கள் கண் முன்னே அழியும் நிலையை வந்து அறிவீர்கள், காண்பீர்கள். சாரி, கரண்ட் போயிடுச்சு, அப்படியே பேசலாம், முடிச்சிடற இந்த காணொலியை. ஓகேங்களா? மேலும் மனைவி அல்லது கணவனின் பண்பு, நலன், நடத்தை, நல்லொழுக்கம் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். தசை நடத்தும் கிரகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில். யார் யாரெல்லாம் 2வது குழந்தைக்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு 2வது குழந்தை பாக்கியம் அருளப்படும். பார்ட்னர் தொழில், எப்படி பார்ட்னர் தொழில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அபரிதமான வளர்ச்சியை நோக்கி திரும்பும். மேலும் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் இருப்பின் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி அகலுங்க. நம்ப முடியுதா உங்களால்? அதே மாதிரி இயல் இசை நாடக அறிவு அதிகரிக்கும். புலமை வந்து அதிகரிக்கும். உங்களின் உருவ அமைப்பிலும் சரிங்க, அங்க லட்சணத்திலும் சரிங்க, நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆகச்சிறந்த உடல் வலிமை, தெம்பு, நோய் எதிர்ப்பு சக்தி இவை அனைத்தும் அதிகரிக்கும். மேலும் ஆயுள் சார்ந்த சகலவிதமான கண்டங்களும் பரிகாரத்தின் மூலம் தீர்வு கிடைக்கும். பேசும் பேச்சு தத்துவார்த்தமாகவும் ஞானித்தனமாகவும் இந்த ராகு கேதுகள் பயிற்சிக்கு பின் உங்களுக்கு இருக்கும். தான தர்மம், இந்த சிந்தனை வந்து உங்களுக்கு மேன்மேலும் மனமகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட தூர யாத்திரைகள், புண்ணிய பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், சேது குளியல் என மனமகிழ்ச்சியை நீங்கள் வந்து அடைவீர்கள். நீங்கள் பார்க்கறதுக்கே தெய்வாதீனமாக விளங்குவீங்க. தசை நடத்துகிற கிரகம் நன்மையானதாக, யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் இந்த 18 மாத காலமும் கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு, இந்த தலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். பாரம்பரிய வைத்தியம் இதுக்கு வந்து துணை நிற்கும். மேலும் கடவுள் பக்தி, ஆன்மீக பற்றும் அதிகரிக்கும். பற்றற்ற சுயநலமில்லாத
வாழ்க்கையை உங்களுக்கு பிடிக்கும், நீங்களே நேசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும். சகலவிதமான விஷயங்களிலும் உங்களின் புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். பல இக்கட்டான சூழ்நிலைகளில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து உங்கள் நன்மதிப்பு உயரும். அதனால உங்கள் அறிவு திறமை, புத்தி கூர்மை, பாண்டித்தியம் இதெல்லாமே பேராற்றல் இது எல்லாமே மேம்படும். அதே மாதிரி பின் நடப்பவற்றை முன்கூட்டியே அறியும் திறமை, தகுதி இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்பாடா கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தவரை கவர்ந்து இழுக்கும் சக்தி அதிகமாகும். ஏன்னா தெய்வாதீனமாக இருப்பீங்க. கண்கள்லே அந்த ஒளி மாதிரி வெளிப்படும். ஓகேங்களா? எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது. அவ்வளோ பெரிய மன தைரியம் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துடும். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்ற கூற்றுக்கு ஏற்ப உங்களின் சகல விதமான புலன்களும் எச்சரிக்கையாக செயல்படும். எப்படி? தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்ற கூற்றுக்கு ஏற்ப உங்களின் சகலவிதமான புலன்களும் எச்சரிக்கையாக செயல்படும். இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் எவனாவது சொல்லுவானா உங்களுக்கு? நான் சொல்லுவேன், என்னால் முடியும். தசை நடத்தும் கிரகம் நன்மையாக இருந்தால் மட்டும் போதும். சரிங்களா? இல்லைனா அதன் அதிதேவதையை வணங்குங்கள். இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக இந்த ராகு கேதுக்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு காத்திருக்கிறது. சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவை அனைத்தும் நடந்து விடுமா அப்படின்னா, இந்த பூலோகத்தில் கோடான கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க. கோடான கோடி பேர் பிறந்திருக்காங்க. இப்போ சொன்ன பலனை எல்லாம் கொடுத்துரு அவங்களுக்கு அப்படிங்கிறது நியதி கொடுத்துடணும். அப்படிங்கிறது பிராப்தம் கொடுத்துருச்சு உங்களுக்கு. அதை பெறுவதற்கு நீங்கள் தயாரா? அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகல விதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைக்காதீர்கள். வாங்க, இப்ப என்னென்ன ராகு கேதுக்களால என்னென்ன கெடுபலன்கள் வரும், இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பாவகிரகன் ஒரு லிஸ்ட்ல சேர்த்துருக்காங்க அவங்க ரெண்டு பத்தியும். அப்போ மனுஷனுக்கு எது முதல்ல வரும்னா கஷ்டம் தான் முதல்ல வரும். அப்போ தசை நடத்துற கிரகம் சரியில்லைன்னா கண்டிப்பா இதெல்லாம் எஃபெக்ட் ஆகிடும். அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை தயவு செய்து வணங்குங்கள் சொல்றது. வணங்கினீங்கன்னா வராது. வணங்கலன்னா பாருங்க, கணவன் மனைவியுடைய பிரிவினையே வந்துடும். பெரிய சண்டை நடந்துடும். கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு காரணமாக மோதல்கள், கழகங்கள், சர்ச்சைகள், பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தல் நடக்கும். நண்பர்களால் ஏமாற்றப்படுதல், வஞ்சிக்கப்படுதல், நண்பர்களால் பிரச்சனைகளை, கோர்ட்டு கேஸ் லெவலுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆயிடுங்க. கவனமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் உடைஞ்சு போயிடும் தசா புத்தி சரியில்லைன்னா. கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிரிஞ்சிருவீங்க. உங்களின் புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதைக்கு இழுக்கு வரும். சுரண்டி பார்ப்பான், ஒன்றுத்துக்குமே ஆகாது. அதே மாதிரி எந்த ஒரு செயலிலும், சகலவிதமான செயல்களிலும் சரி, ஒரு நாட்டமின்மை இருக்கும். எதை ரொம்ப அதிகமாக விரும்பிட்டு இருந்தீங்களோ அதுலேயே கஷ்டம் வந்துடும். அதையே வெறுத்து போகிற அளவுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பற்றற்ற தன்மையோடு, எரிச்சலோடு, ஒரு இருப்பு கொள்ளாத தன்மையோடு எங்கே சுற்றுறோம், ஏன் சுற்றுறோம், எதுக்கு சுற்றுறோம் சுத்த வச்சிரும். கவனமாக இருக்கணும். பேய் வச்சுட்டாங்க, பேய் பிடிச்சிக்கிச்சு, நம்மளுக்கு பிசாசு பிடிச்சிக்கிச்சு, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, காத்து கருப்பு அடிச்சிருச்சு, இந்த ஆபத்து இருக்குமோ, அந்த ஆபத்து இருக்குமோ, தசாபுத்தி சரியில்லைனா இதெல்லாம் தோணும். தூங்கும்போது கெட்ட கனவு வருது, துள்ளி எழுந்து முழிக்கிறது, இது எல்லாம் நடக்கும். ஐயோ போச்சு, பயமாக இருக்கும் நைட்டில். இந்த அளவுக்கு கொடுத்துரும். இனம் புரியாத பயம் மனதை பிடித்து ஆட்டும். கவனமாக இருக்கணும். தசாபுத்தி சரியில்லைனா தான், இல்லைன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சத்தியமாக ஒரு பிரச்சனையும் கிடையாது. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. மாறாக ஆன்மீக நாட்டம் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். தலைமையில் உட்காண்டார் போச்சு எல்லாம் தடை ஊம்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரி நீச்சர்களால் ஒன்றுத்துக்குமே உதவாதவன் உங்களை சுரண்டி பார்த்துட்டு போவான். கவனமாக இருக்கணும். இந்த ராகுவால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீ வெளியே வரணும்னா, சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் பத்திரகாளி அம்மன் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா தப்பிச்சிடலாம். கேதுவால விளையக்கூடிய துன்பங்களிலிருந்து வெளியே வரணும்னா, செவ்வாய்க்கிழமை விநாயகர் முன்னாடி ஓம் கம் கணபதியை போற்றின்னு தோப்பு கரணம் போட்டிங்கன்னா வெளியே வந்துடலாம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.